ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3-in-1 மாவு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாவில் இட்லி, தோசை, ஏன் பணியாரம் கூட செய்யலாங்க. இப்போ அதுக்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய உலக்கில் 2 படி அரிசி எடுத்துக்கணும். இந்த 2 படி அரிசிக்கு அளவா 1/4 படி உளுந்து எடுத்துக்கணும். உளுந்தையும் அரிசியும் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ நம்ம நல்லா கிரைண்டரில் போட்டு ஆட்டிகிட்ருக்கோம். இப்போது நம்மளோட இட்லி மாவு தயாராகிடுச்சு. இதை நான் ஒரு நாள் நல்லா புளிக்க வைக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதில் நம்மளோட சுவையான இட்லி, பணியாரம், தோசை எல்லாம் ஊற்றலாம். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.